ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல இன்னும் இந்த சக்தி பொன்னியை தேடி அந்த கிராமத்துக்கே போயிட்டான் பொன்னிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி போறாங்க பிரீத்தி. ஏதேதும் பிளான் பண்ணி பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோமா அப்படின்ற சந்தோஷத்துல இருந்தா இந்த சக்தி வந்து பொன்னியை தேடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இடத்துல உள்ளவங்க கிட்ட எப்படியே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டானா சக்தி கிட்ட இருந்து எப்படி பொன்னியை பிரிக்கிறதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காங்க பிரீத்தி. வசதியா வாழ்ந்தவர் இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்காக என்ன பண்றாங்க, நைட்டு முழுக்க விசிறிக்கிட்டே இருக்காங்க. விடியுது, சக்தி தூங்கி எழுந்து பார்க்கும்போது பொன்னி பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே உறங்கிட்டு இருக்காங்க. பார்த்த சக்தி அதிர்ச்சி ஆயிட்டு, என்ன சக்தி நீ நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது அங்கனால ஏசியில படுத்து தூங்கினேன், இங்க காத்து வசதி கூட இல்லைன்னா எப்படி, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சொல்ல, கொஞ்ச நேரம் விசிறிட்டு விட்ட வேண்டியதான், நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு பொண்ணுகிட்ட. இதுதான் பொண்ணுகிட்ட அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு சக்தி. பக்கம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரீத்தி என்ன பண்றாங்க, சக்திக்கு கால் பண்றாங்க. திடீர்னு அங்க கிளம்பிட்டாங்க, உனக்கு வசதி வாய்ப்புலாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வசதி எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி பேச, சரி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா, உண்மை ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க பிரீத்தி. பாரு, பொன்னி மேலேயே தான் வந்து பழி வந்து சேருது, ஏதேதோ நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்படியே சக்தி இன்னும் அங்கேயே இருந்துட்டு இருக்கா, உனக்கு அந்த வசதி வாய்ப்புலாம் எதுவும் இருக்காது அங்கே, அப்புறம் எதுக்காக அங்கே இருக்க, இங்கே வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கூப்பிட, அங்கே வந்துட்டு அப்புறம் பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்டே கேட்குறாரு. எனக்கு புரியுது சக்தி, ஆனால் அங்கேருந்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கேட்க, பண்ண போகிறோம் அப்படின்றது இன்னும் தெரியல, ஆனால் பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து உறுதியாக சொல்கிறாரு. என்ன இவன் இப்படி சொல்கிறான், ஒருவேளை எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ, அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அப்போ நம்ம தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சக்திக்கு தெரிய வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்காங்க பிரீத்தி. கடைசி அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி முடிவு கொண்டு வரதுன்னு அப்படின்னு யோசிச்சு சக்தி என்ன பண்ணுறாரு, பொண்ணுக்கிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பொன்னி வந்து மறுக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி சக்தி எல்லா உண்மையும் வந்து நிரூபிக்கிறாரு, பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.